ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லிபர்ட்டிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்கனைசேஷனோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு 8 டீம் ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ரெகுலேட் பண்ணணும், என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி அணுகணும் கவர்மெண்ட். ஓகே, இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறாங்க. ஆனால் 24 ஹவர்ஸில் அதை பற்றி கற்றுக்கிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இதில் எல்லாருமே லாயர்ஸ் கிடையாது, பாலிசி மேக்கிங்கில் நிறைய பேருக்கு அனுபவம் கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, எக்கனாமி படிக்கிறவங்க இருக்காங்க, லாயர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் வந்து இதை ஒவ்வொரு விதத்தில் அணுகுனாங்க அண்ட் எல்லாத்தையுமே வந்து வேல்யூ ஆட் இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம், இவங்க எல்லாருமே வந்து பிட்காயினை பற்றி இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதில் இருக்க பொட்டென்ஷியல் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது, அதை வந்து அவங்க ப்ரெசென்ட்டும் பண்ணாங்க, விச் ஐ ஃபவுண்ட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ சார். இதை பற்றி வெரி ஃபஸ்ட் டைம் தான் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து இன்வெஸ்டருக்கும் பெருசாக நாலேஜ் இல்லை, நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கள, என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஒரு டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி வரும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ரெகுலேஷன்ஸ் வரும். நம்ம வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இன்டர்நெட்டே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் 90ஸ்லேயே வந்துருச்சு, இன்னுமே வந்து இந்த டேட்டா ப்ரைவசிக்கு என்ன பண்ணணும், காமர்ஸ்க்கு என்ன லாஸ் கொண்டு வரணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு புது டெக்னாலஜியை வந்து நம்ம, இது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகே, நீங்கள் குழந்தை 3 வயசுலேயே பார்த்துட்டு இது டாக்டர் தான் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் அதே நோக்கி ஓடுறது இல்லை. ஓகே, 6 வயசில் பார்க்குறீங்க கிரிக்கெட் ட்ரை பண்ணுது, நல்லா வருதான்னு பார்க்குறீங்க. 10 வயசில் வந்து மேத்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, மேத்ஸ் நல்லா வருதான்னு பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்த்து அது தவறான விஷயம் பண்ணுறப்ப கண்டிக்கணும். ஓகே, அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும், அது நிறைய விஷயத்தில் அதுக்கான எக்ஸ்போஷரே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ குழந்தை வந்து நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணணும், அது எதில் நல்லா வருது அப்படிங்கிறது குழந்தையே கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகுது. ஓகே, இப்பயே நம்ம வந்து ஒருவேளை அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க வந்து இன்டர்நெட்டில் தப்பான விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டையே பேன் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும், குழந்தைங்க நிறைய விஷயம் தெரியாமையே போயிடும். ஓகே, ஸோ அப்படி தான் பிட்காயினையும் பார்க்கணும். ஓகே, இப்போ மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், என்எஃப்டி அப்படின்னு சொல்கிறோம், பிட்காயின் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட்டே வந்து புரட்டி போட்டுட்ருக்கு. ஓகே, இதில் இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, இத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து மூடத்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க சும்மா வேல்யூ ஏறதுனால. பட் ஒரு அண்டர்லைங் ஒரு டெக்னாலஜி இருக்குது, இதில் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம இதை டீப்பாக போனோம்னா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இன்டர்நெட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ஒரு ஃபேஸ்புக் வழியாவோ கூகுள் வழியாவோ தான் போகுது. இதை வந்து எப்படி நம்ம வந்து பரவலாக்குறது, ஒருத்தர்கிட்ட இருக்க கண்ட்ரோலை பிரித்து எப்படி நம்ம பல பேருக்கு கொடுக்குறது, இதை தான் வந்து அதை மிடில் மேனை எடுத்துகிட்டு நேரடியாக வந்து 2 பேர் எப்படி வந்து பரிமாற்றம் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களை தான் வந்து பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் அணுகுறாங்க. ஸோ இதை பற்றின புரிதல் வந்து இந்த டீம்ஸ்க்கு இருந்துச்சு. ஓகே, அவங்க வந்து யாருமே இதை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லலை, எப்படி வந்து ஒரு வளர்ந்த ஒரு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லாவும் வந்து அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லா வந்து இன்றைக்கி நம்ம பண்ணுறது நாளைக்கு இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெக்னாலஜி சேஞ்ச் ஆக லாவும் சேஞ்ச் ஆகிட்டே வரணும். நம்ம 10 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு நம்ம இப்போயே லா கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை சுற்றி நம்ம லா கிரியேட் பண்ணிவிட்டு போக போக பிரச்சனைகள் வர 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 அந்த லாவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் வச்சாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிட்காயின் அப்படின்னாலே இந்த பிளாக் செயின் கேள்விப்பட்டவங்க அதாவது தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஐடி இல்லாத வேறு அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நானே பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக நான் வந்து கிரிப்டோ வந்து நான் வந்து கோடிங்கே பண்ணதில்லை. ஓகே, நான் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அமேசானை பற்றி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், இப்போ பாலிடிக்ஸை பற்றி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் பொலிட்டிக்கல் தியரி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதுக்கு அதை பற்றி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த துறையில் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டே வந்து வெறும் 10 வருஷம் தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு பரவலானது லாஸ்ட் 2-3 வருஷத்தில் தான். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப யாருமே இது வந்து அவங்க படிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த டிஸ்ட்ரிக்ட் வரதில்லை, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் வரதில்லை. ஓகே, இதுக்குள்ளே வந்து தான் கற்றுக்கவே செய்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய தடைகள் கிடையாது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமச்சுனால இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்ததுன்னா இதில் வந்து ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க. நானே இதுக்குள்ள எப்படி வந்தேன்னா
இவ்வளோ இது விலை ஏறுதே, இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி என்னதான் படித்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஓகே, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் எவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அது என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிய வரப்போ அதில் நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியாக தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம உள்ள நுழையிறப்போ அதோட பொட்டென்ஷியல் புரியுது, அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லிபர்ட்டியில் டெக் லிபர்ட்டியில் 8 டீம் அது இப்போ சொல்லுவோம். இப்போ அது அந்த அவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி இருக்கு, அப்போ உங்களுக்கு தெரியும் யாரு. கண்டிப்பா. So the 8 teams over there, can I say that in English? Yes. So these 8 teams were selected from a big cohort of like 100 teams. There were like more than 200 registrations, and we had a preliminary round that happened in February, and from that we selected the best 8 teams, the top 8 teams. So there are 21 participants over here. So this is not like a random number. They're like the top people, the people who have like proved their talent and knowledge level in the technology, like not just cryptocurrency, but also energy efficiency and other technology related matters. ஸோ பேசிக்கலி தமிழில் சொல்லணும்னா 100 பேர்கிட்ட வந்து வேறு துறைகளில் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி, இந்த டெக்னாலஜி, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேறு இதில் வந்து கான்டெஸ்ட் வச்சு அதில் ஃபில்டர் பண்ணி 8 டீம்ஸை தேர்ந்தெடுத்து அந்த 8 டீம்ஸ் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ப்ரெசன்டேஷனோட குவாலிட்டியும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. Thank you. Yeah. So the event basically was organized by Students for Liberty. Students for Liberty seeks to create a global network, a global community of leaders who advance the ideas of liberty in all aspects of society. And we do this through activities such as student engagement, seeking to develop, empower and educate the next generation of leaders. Students for Liberty organized this Policython over the past few months. The planning process started last year in the month of February, and the execution started from the month of August itself. So what the Policython was it was a Liberty Innovation and Technology Policython, LIT Policython 2022. What we sought to do was to create a competition where the participants were students from universities or colleges who would come together to show us their policy designing skills. They would be given a problem and they had to analyze the problem and come up with a potential policy solution that could be implemented in the society. They had to bring a viable policy solution. And for this, we brought in burning areas of technology, such as areas of cryptocurrency, areas of financial technology, areas of peace and security. We had drone security, and we had sustainable technology of energy efficiency. So these were some of the core themes that we touched during the entire event. So the Liberty Innovation Technology Policython, we started it under the bigger ambit of the TechLiberty campaign of Students for Liberty, and we partnered with 2 other organizations as knowledge partners during the event. The first one was CCS, the Center for Civil Society. It's a think tank that analyzes policies from a consumer angle. So how a policy that is implemented by the government impacts a consumer at the lowest level in the society. And the second organization that we partnered was Student Energy. It's a Canada-based non-profit that works to enhance knowledge of students in the areas of energy poverty. Because in developing economies, the concept of energy poverty and energy efficiency is not very well developed or is not as popular as it should be, because there's a lot of potential in countries like India, in developing economies across the globe, to work in the areas of energy policy. So we'd also like to thank Atlas Network for the continuous support that they've given us to execute this entire event beautifully. So with that, I would like to tell you that any one of you who's interested to work with Students for Liberty, to learn more about the topic, can go to the website studentsforliberty.org, and we have a local coordinator program that will start its induction from May 1st, and you can join the program and you can learn more about the ideas of liberty and the ideas of freedom. Thank you. This event was very useful from the perspective that students of very diverse background came together to analyze policy related issues. So it is not only students with the background in law, but also students with background in technology, humanities. So it brings a lot of perspective on table, right, and promotes a very healthy discussion amongst different perspectives on a particular issue.
So I think that's a very good precedent to look at, and that is also one of the ways in which government usually would form a policy. It would invite people from different backgrounds, different perspectives, and make a policy in a manner which is representing all the different stakeholders. So it was good to see a similar replication in the process that was followed at the competition, and I think a lot of students have very in-depth knowledge of the subject despite the short time that they had, and a lot of potential. So I just wish everyone all the best.